சிவாய நம சிவாய நம சிவாய நம. கிபி 1232ஆம் ஆண்டு திருவெண்காடு அகோரமூர்த்தியின் அருளால் ஒரு சைவ சித்தாந்த பேரறிஞர் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த கண்காட்டும் முதலானம் என்று தொடங்கும் திருவெண்காட்டு பதிகத்தை இன்று பார்ப்போம். அந்த பதிகத்தை படிப்பவர்களின் வீட்டில் பேய்கள் இருந்தால் ஓடிவிடும். அந்த பதிகத்தை பாடி வழிபடுகின்றவர்களின் குழந்தைகளை பற்றிய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். மூங்கிலை போன்ற மென்மையான தோளை உடைய உமாதேவியை தன் இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானுக்குரிய திருவெண்காட்டு கோவிலில் உள்ள முக்குளங்களில் மூழ்கி வழிபடுபவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். திருஞான சம்பந்த பெருமானின் அந்த பாடல் வருமாறு: பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. செம்பெண்ணை நதிபாயும் திருவெண்ணைநல்லூரில் வாழ்ந்த மெய்கண்டாரின் பெற்றோருக்கு மகப்பேறு இல்லாததால் அவர்கள் தம் குலகுருவான அருளுந்தி சிவாச்சாரியாரிடம் சென்று முறையிட்டனர். அவர் ஓலைச்சுவடுகளை நூல் சார்த்தி பார்த்தபோது திருவெண்காட்டு பதிகம் வந்தது. உடனே அவர் இந்த பதிகத்தை எடுத்துக்கொண்டு திருவெண்காட்டுக்கு செல்லுங்கள், அங்குள்ள முக்குளத்தில் மூழ்கி தொடர்ந்து இந்த பதிகத்தை படித்து வாருங்கள், இவ்வாறு வழிபட்டு வர உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்று கூறினார். அவர் சொன்னபடியே திருவெண்காட்டு கோவிலுக்கு சென்று நோன்பு இருந்து இந்த பதிகத்தை தினமும் படித்து வழிபட்டு வந்தனர். அவர்களுக்கு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சுவேதவன பெருமாள் என்று பெயரிட்டனர். அந்த பெயர் பிற்காலத்தில் மாற்றியமைக்கப்பட்டு மெய்கண்டார் என்று வழங்கப்படுகின்றது. மெய்கண்டார் தான் சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூலை இயற்றியவர். நீங்களும் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் திருவெண்காட்டுக்கு சென்று இறைவனிடத்தில் முறையிட்டால் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.